இப்படி பண்ணதுனால தானே அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம வீட்ல நடக்க இருக்கிற விசேஷத்தை கெடுக்க பிளான் பண்ண முடியுது. போதுமா, ஏற்கனவே நீங்க இப்படி எல்லாம் பேசுனத நாங்க நிறைய கேட்டுட்டோம். நம்பி என்ன பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்தான். இதோ இப்பதான் போறான். அண்ணி கேட்டுக்கிட்டீங்களா? அண்ணன் கிளம்பி போயிட்டாராம். இத நம்மள நம்ப சொல்றாரு. நம்பணும்ல, நம்புறோம். இங்க பாருங்க, நீங்க நம்புங்க நம்பாம போங்க, அது உங்க பிரச்சனை. இவ்வளவு நேரம் நான் பண்ண தப்புக்காக தான் நீங்க திட்டினப்ப நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுல சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை ஏதாவது சொன்னீங்க. என்ன என் அம்மா முன்னாடியே பொருளை வசதி பேசுற? தம்பி இந்த பாரு, இது 4 பேர் அமைதிக்காக வந்துட்டு போற இடம். இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். சொல்லி வைங்க. இங்க பாருங்க, உங்க விஷயத்துல என் பையன் எது பண்ணாலும் அது அவனுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு. அவன் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். ஆமா ஆமா, நீங்களும் உங்க பையனுக்காக எவ்வளவோ முட்டு கொடுத்து பேசுறீங்க. ஆனா எங்க அத்தை கிட்ட இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, புரியுதா? கபிலா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம்ப்பா. அம்மா, என் பையன் தெரியாம பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லாத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. என்னப்பா? சரி கபிலா, வாப்பா போலாம். வா பாப்பா வா. மரகதம், இனிமே நாம தான் சூதானமா நடந்துக்கணும். மாப்பிள்ளை இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நிச்சயத்தை நிறுத்த ஏதோ சதி பண்றாரோன்னு தோணுது. மாமா, அப்பாவை அப்படிலாம் சொல்லாதீங்க.